வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். டே 5 and 6 ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேக்கான ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேக்கான ரிவிஷனில் 3rd and 4th டேக்கான ரிவிஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வீடியோவில் உங்கள்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டினுக்காக ஒரு 3 பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. பாபு அப்படின்றவங்களும், அருண் கலைஸ்ரீ அப்படின்றவங்களும், தென் ஜோசப் வினோ அப்படின்றவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போது 3rd and 4th டேக்கான ரிவிஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறையானது நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. 1861 ஆண்டு தான் இந்திய தொல்லியல் துறையானது நிறுவப்பட்டது. யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவரால் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இந்திய தொல்லியல் துறை அதாவது ஏஎஸ்ஐ எப்போ நிறுவப்பட்டது அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 1861 அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் அமைந்திருந்த பகுதி எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ராகி கர்கி அப்படின்ற இடத்துல தான் தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டது. அதே மாதிரி ஆப்ஷன் பியில் இருக்க லோத்தலில் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் கண்டறியப்பட்டது. ஸோ தானிய களஞ்சியம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் எங்கு காணப்பட்டது அப்படின்னா ராகி கர்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா மக்கள் டேஸ் பயன்பாட்டினை அறிந்திருக்கவில்லை. இவங்க எல்லா வகையான உலோகங்களை பற்றியும் ஒரு நாலேஜ் அவங்கள்ட்ட காணப்பட்டது. ஆனால் இரும்பை பற்றி மட்டும் அவங்க அறிந்திருக்கவில்லை. ஸோ ஹரப்பா மக்கள் இரும்பை மட்டும்தான் தெரியாமல் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையை பற்றியும் தெரியாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இரும்பை பற்றியும் தெரியாது, குதிரைன்ற விலங்கை பற்றியும் தெரியாது. இந்த ரெண்டும் மிகவும் முக்கியமான கொஸ்டின்ஸ், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலகட்டம் டேஸ் முதல் டேஸ் வரை ஆகும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 3300 1900 வரைக்கும். இந்த 3300 1900 அப்படின்ற டோட்டல் இயரையுமே 3 பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 3300 2600 வரையும் இது தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதாவது இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2600 1900 வரைக்கும் இது முதிர்ச்சி கால ஹரப்பா, அதாவது ரொம்ப பீக்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிமு 1900 1700 இது வீழ்ச்சி பெற தொடங்கியது. 1900 வீழ்ச்சி பெற தொடங்கியது. இதுக்கப்புறம் 1700 வரையுமே வீழ்ச்சி கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாகரிகம் வந்திருக்கும். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கிமு 3300 1900 வரை தான் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் நிலப்பரப்பு டேஷ் சதுர கிலோமீட்டர். இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்றதான் சரியான விடை. ரிமைனிங் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்ன கொஸ்டினுக்கான சரியான விடை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வடமேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதியாக காணப்படுறதுக்கு இந்த ஆரவல்லி மலைத்தொடரும் மிக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா காற்றின் திசைக்கு இணையாகவே அமைஞ்சிருக்கனால தான் அங்கே காற்றை தடுத்து மழையை தர முடியல. ஸோ அங்கே ஃபுல்லாகவே பாலைவனம் அப்படின்னு காணப்படுது. ஸோ இந்த ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் அப்படின்னு கருது எது பார்த்தீங்கன்னா குருசிகார் தான் ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரமாகும். அடுத்த கொஸ்டின், இதில் 2 கூற்று கொடுத்துட்டு எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கூற்று பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியானது இந்தியாவின் மிக நீளமான நதியாக கருதப்படுகிறது. இந்த கூற்று தவறாக அமைஞ்சிருக்குது. பிரம்மபுத்திரா நதி மிக நீளமான நதி தான். ஆனால் இந்தியாவின் மிக நீளமான நதி பிரம்மபுத்திரா கிடையாது, கங்கை நதி தான். ஏன்னா பிரம்மபுத்திரா நதியானது இந்தியாவில் ஓடக்கூடிய தொலைவு மிகவும் கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தவறாக அமைந்துள்ளது. அடுத்த கூற்று பாருங்கள், மேலும் பிரம்மபுத்திரா நதியானது திபெத் பகுதியில் சாங்போ என்றும் வங்காளதேசத்தில் ஜமுனா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கூற்று 100% கரெக்ட். ஸோ இரண்டாவது கூற்று மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு கூற்று தவறாக இருக்குது. அப்போனா இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை என்னென்னா கூற்று 1 தவறு 2 சரி அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்ட தினம் எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை நவம்பர் 26 1949 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த கொஸ்டினோட ஆப்ஷன்ஸில் ரிமைனிங் இருக்கிறதுல என்னென்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946 முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம்
அடுத்து இரண்டாவது கூட்டம் எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11, 1946. அப்போ இந்த ஜனவரி 26 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 எழுதி முடிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வந்தது. அதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்ட தினம் எது அப்படின்னா நவம்பர் 26, 1949. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையான அம்பேத்கர் அவர்களால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்பட்ட சட்டப்பிரிவு எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க ஆர்டிகல் 32 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையான அம்பேத்கர் அவர்களால் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவு எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை அடிப்படையாக கொண்டு சட்டத்திற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையை கொண்டிருக்குது. இதைத்தான் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், குடியுரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எவை? குடியுரிமை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 முதல் 11 வரைக்கும் தான் குடியுரிமையை பற்றி சொல்லுது. அப்போ ஆர்டிகல் 1லேருந்து 4 வரை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லைகளை பற்றி குறிப்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 35 வரும் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுது. இப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக போகும். இங்கே குடியுரிமையை பற்றி குறிப்பிடும் சரத்துகள் எவைன்னா 5 முதல் 11 வரையும் இருக்குது. இது 2வது பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? இதுதான் ஒரு முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழைய புக்கில் படிச்சுட்டு இருப்பீங்க. பழைய புக்கில் படிக்கிற எல்லாருக்குமே 8 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். பட் புது புக்கில் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்திய குடியுரிமை சட்டமானது இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 9 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின், கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யார்? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை காந்திஜி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு. அடுத்த கொஸ்டின், நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பொருளாதாரத்தின் தந்தையான ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் இந்த நூல் எழுதியிருப்பார். ஸோ நாடுகளின் செல்வம் அப்படின்ற கூற்று வந்தாலே ஆடம் ஸ்மித் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டே 3 and 4க்கான ரிவிஷன் பார்த்தோம். அடுத்து டே 5 and 6க்கான ஸ்டடி பிளான் பார்ப்போம். டே 5 and 6 நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தான். அறிவியலில் ஃபஸ்ட்டு இயற்பியலில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லைட்ஸ்ன்ற டாபிக் பார்த்தோம். இன்றைக்கி சவுண்ட் டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வேட்டர் ஸ்டடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் உயிரியலில் பொறுத்த வரைக்கும் மனித உறுப்பு மண்டலம் ஒரு முக்கியமான பிரதான 8 உறுப்பு மண்டலம் பற்றி தெளிவாக அந்த பாடங்களில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேதியியலில் பார்த்தீங்கன்னா அமிலம், காரம், உப்பு. வேதியியலில் குறிப்பிட்டு ஒரு 5 டாபிக் தான் மெயின் டாப்பிக்காக இருக்கும். அந்த 5 டாப்பிக்கில் இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்காக 2 லெசன் தான் படிப்பீங்க. 8th and 9th ஸ்டாண்டர்டில் 14th லெசன் இந்த 2 மட்டும் கவர் பண்ணிடுங்க. தென் இன்றைக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு சயின்ஸில் ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கான டே 5 and 6க்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் படிச்சிருங்க. நாளைக்கு ஈவினிங் எப்போ போல் ரிவிஷனுக்கான கொஸ்டின் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். பிசி எக்ஸாமுக்கு இப்போ தான் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் கூட நம்ம நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஆன்லைன் கிளாஸில் யாரோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 ஆர் 8124836366 அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.